அந்த ரோடு மாதிரி போகுதா, இது அந்த அங்கே இருக்கிற சின்ன பாலம் இருக்குல்ல, அது ஒரு பாலம், அது பக்கத்தில் ஒரு பாலம், அது ஒரு பாலம் பக்கத்தில். அதாவது செயல்பாட்டு இல்லை, கிட்டத்தட்ட 100 வருஷம் போட்டு அதுக்காக தான் புது பாலம் அது கட்டியிருக்காங்க. நான் பக்கத்தில் போய் அதை காட்டுறேன். அந்த பாம்பன் புதுசாக கட்டின பாலம், அந்த லைட் எரியும் செருப்பில் இந்த பாலம் வந்து அது முன்னாடி 100 வருஷத்துக்கு பழைய பாலம். அது வந்து அங்கே தங்கி இருக்கக்கூடிய அங்கே தங்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய ஆளுங்க தங்கக்கூடிய குவார்டர்ஸ் மாதிரியா இருக்குது. அவ்வளோ அழகாக கடல் பஸ்ஸு ராமேஸ்வரம் பாம்பன் ஃப்ரிட்ஜ், அதாவது இந்தியாவோட கடலுக்கு நடுவில் போகக்கூடிய பாம்பன் ஃப்ரிட்ஜ் வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ராமேஸ்வரத்துலேருந்து ராம்நாட்டுக்கு போகுது, அதாவது ராமேஸ்வரத்துலேருந்து வெளியே போகுது. அந்த ஃப்ரிட்ஜில் இருந்துக்கிட்டு இருக்கோம். அந்த காரும் அது மாதிரி தான். கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. பாருங்க வானத்தை எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ரெண்டாவது இதுதான் அந்த ஊர், பாம்பன் ஃப்ரிட்ஜு கீழே உள்ள ஊர். நல்லா சூப்பராக செழுமையாக அழகாக இருக்குது பாருங்கள். காற்று சரியான காற்று. நான் பாம்பன் ஃப்ரிட்ஜில் நின்றுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் பாருங்கள் மக்களே. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அதிகாலை 5 மணிக்கு வந்தீங்கன்னா அந்த பாம்பன் ஃப்ரிட்ஜை ரசிக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா உங்களை போலீஸ்காரங்க நிப்பாட்ட விட மாட்டாங்க, டிராஃபிக் ஆகும் அப்படிங்கிற காரணத்துக்காக நிப்பாட்ட விட மாட்டாங்க. நீங்கள் அதிகாலை 5 மணிக்கெலாம் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் அதை ரசிக்கலாம். சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். அதே மாதிரி ராமேஸ்வரம் வந்து உங்களுக்கு எந்த டவுட்னாலும் என்னை நீங்கள் கூப்பிடலாம். நான் நம்பர் கொடுக்குறேன், கண்டிப்பான முறையில் கூப்பிடலாம். எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ராமேஸ்வரத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி எனக்கு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நான் அதை பற்றியும் சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போட முடியும். நீங்கள் ராமேஸ்வரம் வந்து உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் சரி, ராமேஸ்வரத்தில் வந்து அந்த சனி ஞாயிறு 2 நாளும் சரியான கூட்டம் இருக்கும். ஏன்னா லீவு டைம்ங்கிறதுனால கூட்டம் இருக்கும். அப்போ ரூமுகள்லாம் கிடைக்கும்.